வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதையில் இன்று நின்று கொன்ற தெய்வம் தொடர் கதை எண் 69, பாகம் 8. படைத்து சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. கடந்து வந்த பாதையை பார்ப்போமா? சீரும் சிறப்புமாக கும்பகோணத்தில் ஓட்டல் நடத்தி வந்த பாண்டு வீழ்ச்சி காரணமானவன் சிதம்பரம். தனுஷ்கோடியில் பிறந்த அவன் நாகையில் வாழ்ந்து கும்பகோணத்திற்கு வந்து சேருகிறான். பாண்டுவின் வீட்டில் வேலை செய்து வரும் பேராசை கொண்ட வேணியை விட்டு அவளது கணவன் ஓடிவிடுகிறான். அவனது நட்பு சிதம்பரத்திற்கு கிடைக்கிறது. அந்த நட்புக்கு பிறகு சிதம்பரம் தன் வீட்டிற்கே செல்வதில்லை. இதனால் பாதிப்புக்கு உள்ளான சிதம்பரத்தின் மகன் சுதர்சன் தன் தந்தையை பின்தொடர்ந்து சென்று தன் தந்தை நுழைந்த வீட்டிற்குள் தயங்கி நுழைகிறான். இனி தன் தந்தை நுழைந்த வீட்டிற்குள் சிறிது நேரம் கழித்து நுழைந்த சுதர்சனனை அந்த குரல் தடுத்து நிறுத்து. வீட்டிற்குள் நுழையும் அவனை, டேய் நில்றா, யாரா நீ, எதுக்கு எங்கே நுழைகிற? அந்த குரலை கேட்டதும் சுதர்சன் அப்படியே நின்று விட்டான். வேணியை பார்த்தும் அவனது கை கால்கள் நடுங்கின. இவளுடன் தானே அப்பாவை அன்று பார்த்தோம். இது இவளது வீடா? இவள் நமது அப்பாவை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாளா என்ற கேள்விகள் அவனுள் அடுக்கடுக்காக எழுந்தன. அவளை கண்டதும் பயத்துடன் ஆத்திரமும் எழுந்தது. என்னடா திருன்னு முடிக்கிற? வாயை திறந்து பேசேண்டா. அவனை பார்த்து கூச்சலிட்டாள். அத்துடன் அவனையும் எடை போட்டாள். இவனை இதற்கு முன் எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறது என்று வேணியின் உள்மனம் கணக்கு போட்டது. அப்பா அப்பா சுதர்சனுக்கு அதற்கு மேல் வார்த்தை எதுவும் வரவில்லை. வேணி சற்றென்று புரிந்து கொண்டாள். ஓ, அவருடைய பையனா இவன்? அதான் அவனை எங்கேயோ பார்த்தது போன்ற நினைவு வந்ததோ. அதே ஜாடை, இந்த சனி இங்கே வந்தது, இதை முளையிலே கிள்ளி எறியணும். அவனை முறைத்த வேணி, கொஞ்சம் அங்கே நில்றா என்று சற்று கடுமையாக கூறிவிட்டு உள்ளே சென்றாள். சிதம்பரம் பாத்ரூம் சென்றிருந்தான். அவன் பாத்ரூமிலிருந்து வெளியே வருவதற்குள் இவனை விரட்டிவிட வேண்டும், இவன் இந்த பக்கம் வராதபடி செய்ய வேண்டும். அவசரமாக சிந்தனையில் ஆழ்ந்தாள் வேணி. வாசலுக்கு அருகிலேயே நின்றிருந்த சுதர்சன் மிகுந்த பசியோடு இருந்தான். தன்னை மிரட்டிவிட்டு உள்ளே சென்றுள்ள பெண் இன்னும் திரும்பவில்லை. அவனது கைக்கு அருகில் இருந்த டேபிளில் ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை போன்ற பழவகைகள் குவிந்திருந்தன. சிதம்பரம் வரும்போது வாங்கி வந்திருந்த பலகார பொட்டலங்களிலிருந்து வந்த வாசம் மூக்கை துளைத்தது. ஏற்கனவே பசியோடு இருந்த சுதர்சனுக்கு இப்போது பசியை அடக்கவே முடியவில்லை. பழ வகைகளும் பலகாரங்களும் எங்களை சாப்பிடு என்று கூக்குரலிட்டது போல் அவனுக்கு பட்டது. அவற்றை எடுக்க நீட்டிய கையை உடனே பின்னுக்கு இழுத்து கொண்டான். அவனது தாயின் வளர்ப்பு முறை அப்படி இருந்தாலும் ஒரு வித கிறக்கத்தோடு அவற்றையே பார்த்தபடி நின்றான். வெளியே எட்டி பார்த்த வேணி இதை கவனித்தால். அவன் பலகாரங்களை ஏக்கத்தோடு பார்ப்பது அவளுக்கு புரிந்தது என்றாலும் அவன் மீது அவளுக்கு துளி இறக்கமும் பிறக்கவில்லை. சிதம்பரம் குளித்து முடித்து வெளியே வருவதற்குள் அவனை விரட்டிவிட வேண்டும். அவன் எந்த காலத்திலையும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கக்கூடாது. அவளது மூளை துரிதமாக செயல்பட்டது. ஒரு முடிவிற்கு வந்தவள் போல சமையல் அறைக்கு விரைந்து சென்று ஸ்டவ்வை பற்ற வைத்தால். ஒரு கரண்டியை எடுத்து எரிகின்ற ஸ்டவ் மீது வைத்து அதை பழுப்பதற்காக காத்திருந்தாள். அதே சமயம் சுதர்சனின் தாய் ராஜம் தனது மகன் இன்னும் வீடு திரும்பவில்லையே, எங்கே சுற்றி கொண்டிருக்கிறானோ, பசி தாளாது பிள்ளையாயிற்று என்று கவலையில் ஆழ்ந்திருந்தாள். அவளுக்கு தெரிந்த பேக்கரி ஒன்றிலிருந்து ஒரு ரொட்டியை கடன் வாங்கி வந்திருந்தாள். அதை சுதர்சனுக்கு தயாராய் வைத்திருந்தாள். வழியை பார்த்து அவளது கண்கள் சோர்ந்து விட்டிருந்தன. அருகில் இருக்கிற வீடுகளில் இருக்கும் அவனது தோழர்களிடமெல்லாம் விசாரித்தாள். அவர்கள் யாருக்கும் அவன் எங்கே சென்றான் என்று தெரிந்திருக்கவில்லை. குளித்து கொண்டிருந்த சிதம்பரத்தின் நிலை வேறாக இருந்தது. தான் நிறைவாக வாழ்ந்து வருவதாக எண்ணிக்கொண்டான். வேணியின் நட்புக்கு பிறகு உலகமே அவனுக்கு அற்பமாக தோன்றியது. அவளுடன் வெளியே ஜோடியாக செல்லும் பொழுது அதுவே அற்புதமாக தோன்றியது. அது போன்ற நேரத்தில் ஒரு உலக அழகியுடன் தான் செல்வதாக நினைத்து தலை நிமிர்ந்து செல்வான். மற்ற எல்லாரும் தன்னை கண்டு பொறாமையால் உருகுவதாக நினைப்பு அவனுக்கு. இது நாள் வரை தான் வாழ்ந்த எல்லாம் ஒரு வாழ்க்கையா? தன் மனைவி ராஜத்தை பார்த்தாலே மனோகரா படத்தில் நடித்த கண்ணாம்பாவின் ஞாபகம் தான் அவனுக்கு வரும். அப்போ எப்போதும் கண்ணீரும் கம்பளையுமான முகம்.
தனக்கு சதா காலமும் அறிவுரைகளை கூறிக்கொண்டே இருக்கும் பழக்கம். வயது குறைவாக இருந்தாலும் திருமணமானவுடன் எப்போதும் பிரச்சனைகள், கவலைகள், இல்லா கொடுமை, இவற்றினால் வயதுக்கு மீறிய தோற்றம். வேணி அப்படியா? அவளது சிறு வயது முதலே அவளுக்கு குறுக்கு வழிகளிலேயே சென்று பழக்கம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இல்லாமல் எப்படியும் வாழலாம் என்ற ரகம். அவள் மானம், அவமானம் போன்ற உணர்ச்சிகள் அவளுக்கு இல்லை. எது எப்படியோ தனக்கு காரியம் நடந்தாக வேண்டும். அதற்காக எந்த நிலையிலும் செல்ல அவள் தயார். அதனால் தான் கணவன் தன்னை விட்டு ஓடிப்போகும் போதும் அதை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பாண்டுவையே கைக்குள் போட்டுக்கொள்ள சகல விதமான தந்திரங்களை கையாண்டாள். ஆனால் ராமபக்தனும் கண்ணியம் மிக்கனும் கட்டுப்பாடு மிக்கவனுமான பாண்டுவிடம் எதுவும் எடுபடவில்லை. அவள் செய்வதெல்லாம் மறைமுக சூழ்ச்சிகள். அது பிறருக்கு தெரிய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. பாண்டு வேணியை ஒரு வெகுளி பெண்ணாக மட்டுமே பார்த்ததால் அவளால் அந்த வீட்டில் தொடர்ந்து பணியாற்ற முடிந்தது. என்றாலும் பாண்டுவின் திரண்ட சொத்தின் மீது அவளுக்கு எப்போதும் ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது. தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். வேணியின் அழகில் கிறங்கி கிடந்த சிதம்பரம் அவளுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தான். தற்போதைய சூழ்நிலையில் சிதம்பரத்தை இழக்க வேணி தயாராக இல்லை. எனவே சிதம்பரத்தின் மகன் சுதர்சன் தன் வீட்டிற்கு வந்ததை கண்ட அவளுக்கு அளவில்லாத ஆத்திரம். ஸ்டவ்வில் போட்டிருந்த கரண்டி நன்கு காய்ந்து செக்கச் செவேல் என்றாகிவிட்டது. அதை தன் உடலில் படாமல் ஜாக்கிரதையாக முதுகுக்கு பின்னால் மறைத்தவாறு சுதர்சனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். நாளை மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம்.